வெல்கம் டு மலைக்கோட்டை கிச்சனுங்க. இன்னைக்கு நம்ம வெலை மீன் குழம்பு வைக்க போறோம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு வெந்தயத்தை தாளிச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 4 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தட்டி வச்ச பூண்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்ப மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. இப்ப 5 தக்காளிய நான் ஜாடியில 1 2மா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப காரத்துக்கு ஏத்தா போல மிளகாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளிய நான் கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். கழனி தண்ணிய நம்ம இதுல ஊத்திக்கலாம். தண்ணிக்கு பதில நம்ம அரிசி கழுவுற கழனி தண்ணிய இதுல சேர்த்து குழம்பு வைக்கலாங்க, நல்லா இருக்கும். தேங்காவுல சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். இப்ப தேங்காயும் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப கழுவி வச்ச வெலை மீன் குழம்பு கொதிஞ்சதுக்கு அப்புறம் அதையும் நம்ம இதுல சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாங்க. இப்ப இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இதுல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிண்டிக்கலாம். கருவேப்பிலையும் இதுல சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை இருந்தா அதையும் இதுல சேர்த்துக்கங்க. இப்ப அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வெலை மீன் குழம்பு. இதை நம்ம இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மலைக்கோட்டை கிச்சனுக்கு